தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் முதல் லோக்பால் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பினாகி சந்திரகோஷ் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பல்வேறு காரணங்களால் லோக்பால் தலைவரை நியமிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த அமைப்பின் தலைவர் பதவியேற்றுள்ளார். லோக்பால் தலைவராக பொறுப்பேற்றுள்ள பினாகி சந்திரகோஷ் 2013 முதல் 2017 ஆண்டு காலங்களில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை லோக்பால் அமைப்புகள் விசாரிக்கும். ராமநாதபுரத்தில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது மேடையில் அமர சில பொறுப்பாளர்களுக்கு இருக்கைகள் இல்லாததால் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்திய பாரம்பரிய ஒருமைப்பாட்டு விழாவில் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மாணவர்கள் உடை அணிந்து அசத்தினர். இந்திய பாரம்பரியமும் ஒருமைப்பாடு கலாச்சார முறைகள் குறித்தும் அந்தந்த மாநிலங்களின் உணவு வகைகள், உடை, கருவிகள், மொழி, நடனம், நாகரிகம், ஒற்றுமை ஆகியவை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தன. அறிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கொங்கு நாடு விவசாயிகள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. கொங்கு நாடு விவசாயிகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ராஜாமணி முன்னிலையில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக கட்சி நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவெடுத்தனர். இதனையடுத்து அமைச்சர் செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன் கருப்பண்ணனிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கிராம மக்கள் கூட்டம் நடைபெற்றது. பழுப்பு நிலக்கரி மற்றும் அனல்மின் திட்டத்திற்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள 13 கிராமங்களிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதாகவும் அதற்கு போதிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள சந்திரசூடேஸ்வர மலைக்கோவிலின் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப தேரோட்டத்தின் போது ஏராளமான பக்தர்கள் உப்பு, மிளகு, ஆமணக்கு உள்ளிட்ட பொருட்களை சுவாமி மீது எறிந்து வழிபட்டனர். தெப்பக்குளத்தில் சுவாமி சுற்றி வலம் வரும்போது மலைக்கோவிலின் கோபுரம் அருகே முழு சந்திரன் தோன்றியதை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாடுகள் உண்ணும் வைக்கோல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் மாடுகளை வளர்க்கும் கோழி தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். ஆரணி பகுதிகளில் போதிய அளவில் பருவமழை பெய்யாத நிலையில் விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. இதனால் மாடுகளை வளர்க்கும் தொழிலாளர்கள் வைக்கோல் ஒரு சுமை 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு சுமை வைக்கோல் 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம், சந்தைப்பேட்டை, பஜார் ஆகிய பகுதிகளில் கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருச்சி மாவட்டம் முசிறியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக விழா மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் வேறுபாடுகளை மறந்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மதுரையில் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்குழி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் பக்தர்கள் பச்சை விறகுகளை கால்நடையாக சுமந்து வந்து காணிக்கையாக செலுத்தினர். திருவண்ணாமலையில் திமுக நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். மோத்தங்கல் கிளை திமுக இளைஞரணியைச் சேர்ந்த ராஜவேலு, வேடியப்பன், சுரேஷ், முரளி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் தேமுதிக ஒன்றிய செயலாளர் எம் தங்கராஜ் தலைமையில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் VM நேரு முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். இவர்களுக்கு தேமுதிக உறுப்பினர் அடையாள அட்டை அப்போது வழங்கப்பட்டது. தேமுதிகவில் இணைந்த அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக ஆதரவாக எழுதிய சுவர் விளம்பரத்தை அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே 12 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு
செய்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கொப்பனாப்பட்டியில் 12 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 72 வயதான ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் காடப்பன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து காடப்பனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பாரதி நகர் பகுதியில் வசித்து வந்த வனிதா டியூஷன் சென்டரில் உள்ள தனது பேர குழந்தைகளை அழைத்து வர சென்றுள்ளார். அந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 9 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தவஸ்மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அர்ஜுனன் வேடமிட்ட பக்தர் ஒருவர் கோவிலிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் ஊர்வலமாக சென்று தவஸ்மரம் ஏறி மோகினி பெண்ணுடன் செல்லக்கூடிய நிகழ்வு பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. இந்த திருவிழாவை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த திமுகவினரை காவல்துறையினர் விரட்டியடித்தனர். நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் 50க்கும் மேற்பட்டோருடன் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தனர். அப்போது அவர்களை வெளியேறும்படி காவல்துறையினர் கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து திமுகவினரை காவல்துறையினர் விரட்டியடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பயிற்சி விமானம் மாயமானதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பயிற்சி விமானம் விழுந்துள்ளதா என விமானப்படையினரும் காவல்துறையினரும் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் சோதனைச் சாவடியில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த காரை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பின்னர் புதுச்சேரி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பெண் சிசு கொலையை தடுக்கும் வகையில் சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே தொடக்கநிலை ஆய்வறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொன்னேரி தலைமை மருத்துவர் அனுராதா ஆய்வறிக்கையை பெற்றுக் கொண்டார். மேலும் பெண் கருக்கொலை மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அவசியம் குறித்தும் விளக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பீலி அம்மன் கோவிலில் பங்குனி பிரமோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க பெருமாள் பூமி தேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பெருமாள் வீதி விழா ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மேற்கொள்ளும் பேரிடர் மேலாண்மை குறித்த மேஜர் தீபக் மண்டேல் தலைமையில் டெல்லி தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஆய்வு செய்தனர். பொதுப்பணித்துறையின் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளுடன் அணையின் வலது மற்றும் இடது கரையில் உள்ள 16 கண் வெள்ள நீர் போக்கிய மதகுகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். கடந்த காலங்களில் அதிகப்படியாக வந்த வெள்ள அபாயத்தை எவ்வாறு கையாண்டனர் என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தமிழகத்தின் கல்வி உரிமையை பொதுப்பட்டியலில் இருந்து மீட்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய மாநில அரசு பணிகளில் தமிழ் மொழி படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்க சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட தொடர் முழக்கங்களை எழுப்பினர். இதில் பல்வேறு இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர் வீட்டில் 14 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் வேளாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியசுந்தரி. இவர் ஆட்சியர் அலுவலகத்தில் கணிப்பொறி உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சத்தியசுந்தரி அலுவலகம் சென்றிருந்த சமயத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவிலிருந்து 14 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வேளம்பாளையம் போலீசார் கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.